ஸோ வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2ல பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தது நேச்சர் ஆஃப் தி பிரின்சிபல் மேலாண்மை தத்துவம், அது நேச்சர் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது இல்லாமல் ஹென்ரி ஃபைலோடைய 14 வகையான மேலாண்மை தத்துவங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை யார் கொடுத்தாங்கன்னா டெய்லர் அப்படிங்கிறவர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காரு. அவரு என்னென்ன டெக்னிக் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கிறத வந்து இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன அதாவது ஒரு கம்பேரிஷன் இதில் என்சிஆர்டி சிலபஸில் என்ன இருக்குது, எஸ்சிஆர்டி சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ என்சிஆர்டி சிலபஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், என்சிஆர்டி சிலபஸில் என்னென்ன இருக்குது, எஸ்சிஆர்டி சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு இதாக சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போது என்சிஆர்டி சிலபஸை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஸோ பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, கான்செப்ட் ஆஃப் பிரின்சிபல், நேச்சர் ஆஃப் த பிரின்சிபல்ஸ், அதில் யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி, general guidelines, formed practice and experimentation, flexible, mainly behavior, cause and effect relationship, and contingent. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்சிஆர்டி சிலபஸில். ஓகேவா? அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். தமிழ் மீடியம் புக்கில் எஸ்சிஆர்டி சிலபஸில் உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரக் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லியிருக்காரு, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் கல்ச்சர் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேலாண்மைக்கும் நிர்வாக பொறுப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது தமிழ் மீடியத்தில் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், மேலாண்மை தத்துவங்களுடைய ப்ராசஸ் என்னன்னு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஒரு கோஆர்டினேஷன், கூட்டுத்தன்மை உள்ளது. மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் அ பர்பஸிவ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் அ சோசியல் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் அ சைக்கிளிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ் இருக்கும், ஆனால் என்சிஆர்டி சிலபஸில் இந்த பார்ட் இருக்காது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைலர்ஸோடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே எஸ்சிஆர்டிலையும் சயின்டிஃபிக் டைலருடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ் என்சிஆர்டியில் இருக்கிற சிலபஸ் என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல 4 இது கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் புக்கத்தில் எக்ஸ்ட்ரா மென்டல் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி சிலபஸ்லையும் மென்டல் ரெகுலேஷன் இருக்கு, ஆனால் அது வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. ஆனால் இங்கே பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல அது கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வேற என்னென்ன இருக்குன்னா, ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல மட்டும்தான் இருக்கு. எஸ்சிஆர்டி சிலபஸ்ல டெக்னிக் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு சியூடி எக்ஸாம்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதில் உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஹென்ரி ஃபைலோடைய 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு டெய்லர்ஸோடைய சயின்டிஃபிக் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் டெய்லருடைய அறிவியல் பூர்வமான மேலாண்மை கோட்பாடுகள் பற்றியும் தொழில்நுட்ப அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகளுடைய தொழில்நுட்பங்கள் பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறதுலாம் பாருங்க. ஸோ ரெட்டில் இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ரெட்டில் இருக்கிறது ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறது ஈக்குவலாக உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்லையும் இருக்குது. ஓகேவா? என்சிஆர்டி சிலபஸ்லையும் இருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த ஒயிட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஒன்லி என்சிஆர்டி சிலபஸ், மெத்தட் ஸ்டடி, மோஷன் ஸ்டடி, டைம் ஸ்டடி, ஃபேட்டிக் ஸ்டடி, டிஃபரன்ஷியல் ஃபீஸ் வேஜ் சிஸ்டம், டெய்லர்ஸோட
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அதாவது அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு தொழில்நுட்பங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸில் தான் இருக்கு. இதிலிருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும்போது இதனுடைய பிபிடி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது புரியும். ஸோ எஸ்சிஆர்டி சிலபஸில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க, என்சிஆர்டி சிலபஸில் என்ன கவர் பண்ணியிருக்காங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் போன கிளாஸ்ல எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிறதையும் என்சிஆர்டி சிலபஸ் இருக்கிறதையும் கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கே கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம்னா, எஸ்சிஆர்டி சிலபஸ்ல சயின்டிஃபிக் டெய்லருடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல 4 டாபிக் 5 வகை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிற சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்டைய டெக்னிக்ஸும் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை வந்து நான் எடுத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபைல் வந்து டெஃபினேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பீட்டர் ட்ரக்கர் என்ன கொடுத்துருக்காரு, நேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் செயல்முறைகள் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஹென்ரி ஃபைலுடைய அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேலாண்மைக்கும் நிர்வாகத்துக்கும் இடையான ஒற்றுமை வேறுபாடுகள் என்ன வந்து பார்த்துட்டோம். அடுத்தது ஹென்ரி ஃபைலோடைய பற்றி பார்த்தோம். அவர் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டில் 14 பிரின்சிபல் சொல்கிறாரு. அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சின்னதாக ஒரு நோட் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகள். ஸோ வாட் இஸ் த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி? ஓகே, சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரினா என்னப்பா? அதாவது மேலாண்மை கோட்பாடு அப்படின்னா கொள்கை மேலாண்மை அறிவியல் பூர்வ மேலாண்மை தியரி கொள்கைனா என்னன்னு கேட்குறேன். ஸோ த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி இஸ் மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவிங் ஸோ பாருங்க, சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி இஸ் மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் ப்ராசஸ். அதாவது வேலை செயல்பாடுகளை வந்து இம்ப்ரூவிங், அதனுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான முறையை பயன்படுத்துவது தான் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. திஸ் மேனேஜ்மெண்ட் தியரி யூசஸ் சயின்டிஃபிக் மெத்தட் டு ஆசஸ் த ஒர்க் ப்ராசஸ். அதாவது வேலைப்பாடுகளை அறிவியல் பூர்வமாக அதை வந்து ஆய்வு பண்ணாங்க. ஸோ சயின்டிஃபிக் மெத்தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 ஸ்டெப்ஸ்: அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், அனலைஸ். அப்சர்வேஷனா பார்க்கறது, எக்ஸ்பெரிமெண்டேஷனா சோதனை செய்யறது, அனலைஸ்னா ஆய்வு பண்றது, அந்த சோதனையை ஆய்வு பண்றது. இது 3 தான் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி. ஓகேவா? வாட் இஸ் த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரினா, அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு அதனுடைய திறனை அதிகரிக்கிறதுக்காக ஒரு அறிவியல் பூர்வ மெத்தடை வந்து அறிவியல் பூர்வ முறையை வந்து நாம பயன்படுத்த போறோம். அதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி. ஸோ அதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அப்சர்வேஷன், நோக்குதல், உற்று நோக்குதல்; எக்ஸ்பெரிமெண்டேஷன், சோதனை செய்தல்; அனலைஸ், அந்த சோதனையை வந்து நம்ம ஆய்வு பண்ணுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு வாட் இஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான மீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் பூர்வ மேலாண்மையுள்ள என்னென்ன அம்சங்கள் இருக்கு. ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா எம் எம் ரேட். ஓகேவா? ஓகேவா? சரி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அறிவியல் பூர்வ மேலாண்மையுடைய அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், எம் ரேட்டு. ஸோ எம்னா பிரிங்ஸ் கம்ப்ளீட் மென்டல் சேஞ்ச், அது முழுமையான மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர் ரிக்யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரூல். ஆர் வந்து மீன்னா ரூல், அதாவது விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச், முறையான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். டி டிஸ்கார்ட் ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட், பாரம்பரிய முறையை நிராகரித்து சயின்டிஃபிக் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும். அதுதான் டிஸ்கார்ட் ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட். அடுத்து இ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் த ஒர்க்கர்ஸ்,
தொழிலாளர்களை மேம்படுத்தணும். ஓகேவா? தொழிலாளர்களை ஏதாச்சும் ட்ரைனிங் கொடுத்து மேம்படுத்த வேணும். இதுதான் வந்துப்பா ஃபியூச்சர்ஸ் உடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். சிம்பிளா ரேட். எம்னா பிரிங்ஸ் ஆஃப் மென்டல் சேஞ்ச், ஆர்னா ரூல், ஏனா சிஸ்டமேட்டிக் அப்ரோச், டீனா ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் டிஸ்கார்ட் பண்றோம், ஈனா இம்ப்ரூவ்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இதுதான் அறிவியல் பூர்வ மேலாண்மையினுடைய அம்சங்கள். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது. ஓகே, என்சிஆர்டி சிலபஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்டபிள்யூ டெய்லர். ஓகேவா? ஸோ இப்போ டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஓகேவா? இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் தட் மேனேஜ்மெண்ட் விச் திங்ஸ் பை சயின்டிஃபிக்லி அனலைசிங், அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்தல், would possible to one best way to அதாவது அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கும். ஒரு வேலையை முடிக்க ஒரு சிறந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேரு தான் சயின்டிஃபிக்லி அனலைசிங் ஒர்க். இது வந்து நம்முடைய சொந்த கருத்துக்கள் மூலமா கிடையாது, அறிவியல் பூர்வமா ஆய்வு செய்தோம். ஸோ சயின்ஸ் பிளஸ் மேனேஜ்மெண்ட், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யாரு? ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். அறிவியல் பூர்வ மேலாண்மையின் வந்து ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஸோ அவர் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணார்னா மிட்வேலே ஸ்டீல் கம்பெனி, யூஎஸ்ஏல வந்து இருக்குது அந்த கம்பெனி. அவர் என்ன பொசிஷனில் இருக்குன்னா சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாரு. ஸோ ரிசர்ச் பேப்பர் ஷாப் மேனேஜ்மெண்ட், அவர் ஒரு ஆய்வு உரை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் வந்து ஷாப் மேனேஜ்மெண்ட். என்ன புக் எழுதிருக்காருன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எந்த இயர்ல? 1911, 1911. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அவருடைய புக்ஸ் கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் கேட்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, in the scientific segment means knowing the exactly what you want meant to and seeing what they do it and best and cheapest way. அதாவது அறிவியல் பூர்வ மேலாண்மை என்னன்னா, ஒருத்தர் கரெக்டா என்ன செய்யணும், அது எந்த வழியில செய்யணும், மிகச்சிறந்த எளிய முறையில செய்யணும் அப்படிங்கிறது தான் சீப் அறிவியல் பூர்வ மேலாண்மைன்னு சொல்றாங்க. ஸோ இவர் ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணாரு. அவங்க ஒர்க் பண்ணி 3-fold இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி பை அப்ளிகேஷன்ஸ். அங்க அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு வந்து பயன்படுத்தி அதுல 3-fold இன்க்ரீஸ், அதாவது 3 மடங்கு உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இவர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பெட்டர் அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுத்துரைக்கிறாரு. ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுடைய என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் டெய்லரு, எஃப்டபிள்யூ டெய்லர். எஃப்டபிள்யூ டெய்லர்னா ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஸோ அவர் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாருங்கிறத பார்த்தாச்சு. ரிசர்ச் புக் பார்த்துட்டோம். அவர் எங்கே ஒர்க் பண்ணி என்ன புக் எழுதியிருக்காரு பார்த்தோம். ரிசர்ச் பேப்பரும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். டெய்லர் என்னென்ன பிரின்சிபல் ஆஃப் டெய்லர் மேனேஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? சிம்பிளா வந்து எஸ்டிஹெச். ஓகேவா? அது என்னப்பா எஸ்டிஹெச்? ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ எஸ்டிஹெச்னா சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். சி வந்து ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். சாரி, ஹெச் வந்து ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். சி வந்து கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு தியர் கிரேட்டஸ்ட் எஃபிசியன்சி ஆஃப் தி ப்ராஸ்பெக்ட். ஸோ அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குப்பா. என்சிஆர்டி சிலபஸ் படி உங்களுக்கு 4, எஸ்சிஆர்டி சிலபஸ்ல 5 இருக்கும். அதுல மென்டல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு மனப்புரிச்சைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்ல 5 கொடுத்துருப்பாங்க. ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மென்டல் புரட்சி வந்து, அதாவது மென்டல் ரெவல்யூஷன் வந்து ஹார்மோனி ஆர் டிஸ்கார்ட்ல ஒரு இதுவா வந்து அவர் கொடுக்குறாரு. அது என்ன நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த 4 இதுவும் பார்ப்போம். சயின்ஸ் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம். அறிவியல் கட்டை விரல் விதி அல்ல. ஓகேவா? அறிவியல் முறைப்படி தான் செய்யணும். கட்டை விரல்னா
நான் செய்யறதா அப்படிங்கறத வந்து இருக்கக்கூடாது. ஹார்மோனி நாட் டிஸ்கார்டர், எப்பயும் வந்து நல்லிணக்கமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுதான் இணக்கம், சச்சரவின்மை. கோஆபரேஷன் நாட் டு இண்டிவிஜுவலிசம், அதாவது தனி மனித தத்துவம் அல்ல, அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும், தனி மனிதனா வந்து வேலை பார்க்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எஃபிசியன்ஸ் ஆஃப் தி ப்ராஸ்பரிட்டி, ஒவ்வொருவருக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி மற்றும் அவரது, அதாவது அவருடைய திறமைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் உதவுற மாதிரி டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, புரியுதா? சொன்ன மாதிரி உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் எஸ்சிஆர்டி சிலபஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். என்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு 4 குடுத்திருப்பாங்க. எஸ்ஏடி சிலபஸ்ல உங்களுக்கு 5 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சயின்ஸ் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம்ப். அறிவியல் தான். நாட் கட்டைவிரல் விதி அல்ல. ஸோ ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் எம்பசைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர்கனைசேஷன் through the scientific analyze, relying on the rule of law. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சயின்டிபிக் அனலைஸ் இருக்கணும், எதுக்கு பதிலானா ரூல் ஆஃப் தம்ப் அப்ரோச்சுக்கு பதிலா இருக்கணும். ஸோ அப்படின்னா என்னன்னா, அறிவியல் பகுப்பாய்வு மூலம் செயல்திறனை மேம்படுத்தணும், கட்டை விரல் விதி அணுகுமுறை நம்பதுக்காக, அதாவது ஒருவர் சொந்த நான் தான் எல்லாம் அப்படிங்கறத முடிவு எடுக்கக்கூடாது. சயின்டிபிக் அனலைசிஸ் மூலமா தான் வந்து நம்ம எந்த டிசிஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லர்ஸ் பிலீவ் தட் ஈவன் சிமிங்லி சிம்பிள் டாக்ஸ் லைக், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஆட்டோல பாக்ஸ் ஏத்துறது, இல்லை இரும்பு குண்டு ஏத்துறது, இதுக்கெல்லாம் வந்து சயின்டிபிக் பிளானிங் என்ன இருக்கோ அதைப்படி பண்ணா நம்ம ஈஸியா அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து டெய்லருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஹி அட்வொகேட் மேக்கிங் த டிசிஷன் பேஸ்ட் ஆன் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ரதர் தென் பர்சனல், அதாவது தன்னுடைய சுய முடிவுகளை காட்டிலும் தனிப்பட்ட தீர்ப்புகளை காட்டிலும் காரண விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலயமா தான் வந்து ஒரு டிசிஷனை வந்து அப்ரோச் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றது தான் அறிவியல், நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தனிப்பட்ட காரணங்கள் தீர்ப்புகளை வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், தனிப்பட்ட தீர்ப்புகள் படி நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிறது தான் அறிவியல் கட்டை விதி அல்ல அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ஹார்மோனி நாட் டிஸ்கார்டட். ஸோ ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை. ஸோ இணக்கம், சச்சரவின்மை, உங்க புக்ல இணக்கம் சச்சரவின்மை கொடுப்பாங்க. என்ன இணக்கம் அப்படின்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி த கோர்டியல் அண்ட் கம்ப்ளீட்லி ஹார்மோனியஸ், அதாவது தொழிலாளர்களுக்கும் மேலாண்மைக்கும் இடையிலான, நிர்வாக மேலாண்மைக்கும் இடையிலான உறவு சுமூகமாகவும் முற்றிலும் இணக்கமாகவும் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வில் நெவர் பெனிஃபிஷியல் டு அதர் சைடு. ஸோ இரு தரப்புக்குடைய வேறுபாடு ஒருபோதும் பயனளிக்காது. இப்போ நீ ரெண்டு பேர் மேலாண்மை இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவனா, அது ரெண்டு பேர்த்துக்கும் ஒருபோதும் பயனளிக்காது. ஓகேவா? அதுதான் சொன்னாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஷுட் அக்னாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நிர்வாகமும் தொழிலாளர்களும் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? டெய்லர் சஜஸ்டட் மென்டல், பாத்தீங்களா, இங்கதான் ஒரு மென்டல் ரெகுலேஷன் சஜஷன் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு எதுல கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்சிஆர்டி சிலபஸ்ல சஜஷனா சொல்றாங்க, சாரி என்சிஆர்டி சிலபஸ்ல சஜஷனா இருக்கு. பட் எஸ்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு அது ஒரு மெத்தடாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம எப்பயுமே இங்க சியூட்ல உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நம்ம மென்டல் ரெகுலேஷன் வந்து ஹார்மோனியில ஒன்னா வச்சுக்குவோம். ஓகேவா? மொத்த நிர்வாகத்தை அடைய மனப்புரட்சியை வந்து டெய்லர் வந்து மென்டல் ரெகுலேஷன் வந்து பரிந்துரைக்கிறாரு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஹார்மோனி நாட் டிஸ்கார்டட், இணக்கம் அல்லது சச்சரவு இன்மை. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே பரஸ்பரமான முற்றிலும் இணக்கமாக உறவு வேண்டும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மென்டல் ரெகுலேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்ஏடி சிலபஸ் இருக்கிறதால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து
The technique involves shift the work mental relation, the shift of the attitude management workers towards each other. Okay va, you know, the both should be understand the value of the each other and work. Okay, the aim both should be improve first sorry the mental elevation, the technique involves shift of the attitude of the management and works towards, அதாவது நிர்வாகத்திற்கும் தொழிலாளருக்கும் ஒருவரை உரையை நோக்கிய மனப்பான்மை மாற்றுவது தான் வந்து ஒருத்தருடைய மைண்ட் செட்டை மாத்துறது தான் மென்டல் ரிலேஷன். போத் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூ ஆஃப், ரெண்டு பேர்த்துடைய மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். த எய்ம்ஸ் ஆஃப் தி போத் ஷுட் பி இம்ப்ரூவ் த பூஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ரெண்டு பேர்த்துக்கும் வந்து என்னன்னா ஒரு நிறுவனத்துடைய லாபத்தை நோக்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து மென்டல் ரெகுலேஷனுங்கிறது சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேஷன் ஆர் நாட், so cooperation not individualism. ஓகேவா, it is the extension of cooperation not individualism. கூட்டுறவு தனித்துவம் இல்லை, it is the extension of principal harmony not. இது வந்து அந்த இணக்கம் சச்சரவுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய விரிவாக்கம்னு சொல்றாங்க. ஸோ தனித்துவத்திற்கு பதிலாக தொழிலாளர் தனித்துவத்திற்கு பதிலாக தொழிலாளர் நிர்வாகத்திற்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு. இது அது தனித்துவத்திற்கு பதிலாக தொழிலாளர் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே முழுமையான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் ஆர் காம்படிஷன், ஸோ க்ளோஸ் கோஆப்ரேஷன் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் இஸ் நெசசரி டு என்ஷூர் தட் workers ensure that workers is done accordance with the standard performance. தனித்துவம் அல்லது போட்டிக்கு பதிலாக தொழிலாளர்களுடைய வேலை திட்டங்கள் மற்றும் செயல்திறன் தரங்களுக்கு ஏற்ப வேலை செய்யப்படுவதை நிர்வாகத்திற்கு இடையே நெருக்கமான ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னா, if there is no constant willing cooperation between the management and workers, then maximum prosperity of the both cannot be achieved. ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனையா இருக்குன்னா அவங்க ஒரு செழுமையான வளர்ச்சியை வந்து அந்த நிறுவனம் கண்டுகொள்ளாது அப்படிங்கிறது, அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. நிர்வாகம் மற்றும் தொழிலாளருக்கு இடையே நிலையான விருப்பமான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அதிகபட்ச ஒத்துழைப்பை அடைய முடியாது, அதிகபட்ச செழிப்பை அடைய முடியாது. இந்த ஒத்துழைப்பை அடைய நிர்வாகம் ஊழியர்களின் ஆலோசனை, அதாவது ஒர்க்கர்ஸ் என்ன சஜஷன் கொடுத்தாலும் அதை வந்து அடாப்டட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரெடக்ஷன் ஆஃப் காஸ்ட், அதாவது ஒரு நிறுவனத்தில் இந்த காஸ்ட் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தொழிலாளர் சொல்றான்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலம், தனித்துவம் அல்ல கூட்டுறவு, கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஷுட் take workers in the confidence while taking important decision. At the same time workers should resist from going on strike and making unnecessary deferment. அதாவது நிர்வாகம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது தொழிலாளர்களையும் அதே நம்பிக்கையோட அவங்களை எடுக்க வைக்க வேண்டும். நிர்வாகம் மட்டும் தனியா இருக்கக்கூடாது, மேலாண்மை நிர்வாகம் மட்டும் தனியா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து நிலை நிறுத்தம், அதாவது ஸ்ட்ரைக் பண்றதெல்லாம் வந்து தேவையற்ற டிமாண்டை வச்சு ஸ்ட்ரைக் பண்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அக்கார்டிங் டு த டெய்லர் தேர் ஷுட் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டிவிஷன் ஆஃப் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். அதாவது டெய்லரின் கூற்றுப்படி என்ன சொல்றாருன்னா வேலையை வந்து அவர்களுடைய பொறுப்புக்கேற்ப தனித்தனியா பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெய்லரின் கூற்றுப்படி தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில் கிட்டத்தட்ட சமமான வேலை பிரிவும் பொறுப்பும் இருக்க வேண்டும். தொழிலாளருக்கு உதவும் ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கான வழியை மென்மையாக்கும் நிர்வாகம் கிட்டத்தட்ட பக்கபலமாக இருக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டைலுக்கு பேர் என்ன, இந்த பேர் என்னன்னா பேரண்டலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட், தந்தை வழி நிர்வாகத்தினுடைய பணி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது there should be equal division of work and responsibility between the workers and the management. The management should work almost side by side with worker, encouraging something way for them. ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து நம்ம
என்கரேஜ் கொடுக்கணும், ஊக்கப்படுத்துறது. இது எல்லாமே வந்து தந்தை ஒரு தந்தை என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு பிள்ளைய அவனை ஊக்கப்படுத்தி இதெல்லாம் பெரிய ஆளாகணும், பெருசா பண்ணணும், நல்லா சாதிக்கணும் அப்படின்னு. அந்த மாரி மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸை வந்து ஊக்கப்படுத்தினாதான் அவங்க வந்து நல்ல வேலை செய்வாங்க. அதுக்கு பேர் தான் பேரண்டலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒர்க் ஆஃப் தியர் கிரேட்டஸ்ட் எஃபிசியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அதுவும் தொழிலாளர்களுடைய செயல்திறனுக்கும் அவங்களையே செழுமையா அவங்க வேலையை நல்லா செய்யறதுக்கும் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து இதுக்கு என்னன்னா ஆல் த பர்சன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் சயின்டிபிக் செலெக்ஷன் அசைனிங் ஒர்க்கர்ஸ் சூட்டட் தியர் temperament abilities. The selected employees must send for the training from time to time, improve their skill and worker performance. ஸோ நம்ம ஒரு 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 தொழிலாளரை ஒரு வேலையால நம்ம அறிவியல் பூர்வமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி அவருடைய மென்டல் எபிலிட்டி என்ன, அவருடைய எபிலிட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி வேலையை கொடுக்குறோம். அடுத்தது அப்படி செலக்ட் பண்ண ஆளை என்ன பண்ணணும்னா அவருடைய வேலை மற்றும் செயல்திறன் அதிகரிக்க அவருக்கு பயிற்சிக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. வெறும் ஆளை மட்டும் எடுக்காம அந்த ஆளுக்கான வளர்ச்சி அடையக்கூடிய ட்ரைனிங்கும் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நவடேஸ் கம்பெனிஸ் ஆர் சென்டிங் தியர் எம்ப்ளாயிஸ் டு அட்டெண்ட் செமினார், ஒர்க் ஷாப். ஸோ பலதரப்பட்ட மேலாண்மை கருத்தரங்கள், பட்டறை வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் வந்து அவங்களோட வேலையாட்களை அனுப்புறாங்க அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராஸ்பரிட்டி. அவ்வளோதான்பா. இந்த 5 தான்பா வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னென்ன பார்த்தோம்? சயின்ஸ் இஸ் நாட் ரூல் ஆஃப் தம். அந்த ஓகேவா? சயின்ஸ் படி தான் எல்லாத்தையும் நம்ம வந்து முடிவெடுக்கணும். நாட் ஆஃப் தி தனிப்பட்ட தீர்ப்புகளின் படி எடுக்கக்கூடாது. ஹார்மோனி நாட் டிஸ்கார்டட். நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லிணக்கம் இருக்க வேண்டும். சச்சரவின்மை இருக்கக்கூடாது. கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். தனி மனித தத்துவம் அல்ல, ஒத்துழைப்பு. ஸோ தனி மனித செயல்படாம ஒத்துழைச்சு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஒர்க் ஆஃப் தி, அதாவது தொழிலாளருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய திறமைக்கும் ஏற்ப சரியான ட்ரைனிங்க்கு வந்து ஆள் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மென்டல் எலிவேஷன், அதாவது தொழிலாளருக்கும் மேலாண்மை நிறுவனத்துக்கும் வந்து அவருடைய மனப்போக்கை வந்து மாற்றணும். அதாவது ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறத மனப்போக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நாளும் தான் உங்க என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு. மென்டல் ரெகுலேஷன் வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா டெக்னிக்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் சயின்டிபிக் டெய்லருடைய அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகள் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்மேன்ஷிப், standardization and simplification of method study, differential fees rate system, fatigue study, time study, motion study. ஓகேவா? அது என்னன்னா ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன் செயல்பாட்டு முன்னோடிகள் ஃபோர்மேன். ஓகேவா? அடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்னா தரப்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்துதல். அடுத்தது முறை ஆய்வு, மெத்தட் ஸ்டடி. ஓகேவா? அடுத்தது டிஃபரன்ஷியல் ஃபீஸ் ரேட்ஸ், அதாவது வேறுபட்ட ஊதிய முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு ஆய்வு, ஃபேட்டிக் ஸ்டடி, டைம் ஸ்டடி. அடுத்தது வந்து இயக்க ஆய்வு, அதாவது மோஷன் ஸ்டடிஸ். ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், அறிவியல் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். அறிவியல் மேலாண்மைக்கான தொழில்நுட்பங்கள் அப்படின்னா FWMST, ஃபோர்மேன், functional foreman, work study, motion study, difference of waste system, standardization and simplification of work. ஓகேவா? ஸோ அதில் என்னன்னு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் த ஒர்க் ஆஃப் தி சூப்பர்விஷன் டிவைட் இன்டு செவரல் ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்மேன். அதாவது சூப்பர்விஷன் இஸ் டிவைட், அதாவது ஒர்க்கை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். ஒரே சூப்பர்வைசர் கீழே கொடுக்காது. தனித்தனி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒரு தனி சூப்பர்வைசர் இருப்பாங்க. அதன்படி அவங்களுக்கு ஒர்க்கை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ அதுதான் வந்து மேற்பார்வையின் பணி பல சிறப்பு ஃபோர்மேன்களாக பிரிக்கப்படுகிறது. பல சூப்பர்வைசர் ஆர் முன்னோடின்னு சொல்லுவாங்க ஃபோர்மேன். அதுக்கு லிட்ரல் மீனிங் வந்து
உங்களுக்கு வந்து ஃபோர்மேன், முன்னோடி, மேலாளர், நிபுணர்கள் அப்படின்னு பல வார்டுகள் இருக்கு. நான் முன்னோடிங்கிறது கரெக்டா இருக்கிறதுனால அந்த வேர்டை எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இது வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்ல இல்ல. அதனால இல்லைன்னா நான் தமிழ் மீடியமே எடுத்து போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ Taylor believes that one foreman is not expert in all aspect of work. Therefore, each worker should be supervised by several foremen. ஓகேவா? ஸோ அனைத்து அம்சங்களிலும் நிபுணராக ஒரு ஆளு எல்லா இதுலயும் நிபுணராக இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஃபோர்மேன் இருந்து அந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி மேனேஜர். அதுல 2 டைப்பா இருக்கு. பிளானிங் இன்சார்ஜ், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ். திட்ட ஆம், பொறுப்பாளர், உற்பத்தி பொறுப்பாளர். ஸோ திட்ட பொறுப்பாளர்கள் என்னென்ன இருக்குன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு. ஓகேவா? செயல்முறைகளை அறிவுரைகள் வழங்குதல். ரூட் கிளார்க் வழித்தட எழுத்தர். டைம் அண்ட் காஸ்ட் கிளார்க் நேரம் மற்றும் செலவு எழுத்தர். டிசிப்ளினரினா என்னன்னா, டிசிப்ளினா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா கரெக்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னா. ரூட்னா இந்த பிளானிங் இந்த ரூட் படி தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டைம் அண்ட் கிளார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் படி இந்த செலவு படி தான் அந்த இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானிங் இருக்கு. இது வந்து பிளானிங் இன்சார்ஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்ல பார்த்தீங்கன்னா, உற்பத்தி பொறுப்பாளர்களை பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பாஸ், கேங் பாஸ், ரிப்பேர் பாஸ், இன்ஸ்பெக்டர். ஓகேவா? ஸோ ஸ்பீட் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுனா இந்த ஸ்பீடில் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். கேங் பாஸ்னா அந்த டீம் லீட் மாரி ஒரு இதை கொடுத்துட்டு அதை கேங்காக இருக்க. ரிப்பேர் எல்லா எக்யூப்மெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லைன்னா ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அப்படி ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்கிறத வந்து பார்க்கறது ரிப்பேர் பாஸ். இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த ஒர்க் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதாங்கிறத வந்து சூப்பர்வைஷன் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பிளானிங் இன்சார்ஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் சார். அதாவது ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ல என்னென்ன இருக்குன்னா, பிளானிங் இன்சார்ஜ், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், உற்பத்தி திட்ட பொறுப்பாளர், உற்பத்தி பொறுப்பாளர். திட்டத்தில் 4, உற்பத்தியில் 4 டைப்ஸ் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டில் இருக்கு, ரூட் கிளார்க்கு. ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ஸோ பிளானிங் இன்சார்ஜ் திட்டமிடல் பொறுப்பாளர் சொல்லியாச்சு. ஓகே, the foreman lays down sequence of the route clock. அது வழித்தடல் எழுத்தர். This foreman lays down sequence of operation in which work to be carried. அது ஒரு வழித்தடத்தின் வரிசையின்படி அந்த ஒர்க்கு கரெக்டாக நடக்குதா, கொடுத்துருக்க பிளானுடைய வழித்தடத்தப்படி அந்த ஒர்க்கு கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா. ஓகேவா? கண்டிப்பாக, அதாவது கண்டிப்புத்தன்மையுடைய அந்த வேலையை வந்து பார்க்குற பேர் தான் வந்து ரூட் கிளாக். ஓகேவா? அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட் கிளாக், அறிவுறுத்தல் அட்டை எழுத்தாளர். அதாவது தொழிலாளர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு ஆஃப் த தொழிலாளருக்கான அறிவுறுத்தல் அட்டையை, அதாவது கேங் பாஸ்க்கு, அது குழு தலைவர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு அறிவுறுத்தல் அட்டையை வந்து கொடுக்குற ஒரு பேர் தான் வந்து அந்த கார்டில் என்னென்ன இருக்குன்னா, வேலையின் தன்மை, வேலை செய்யும் முறம், அதாவது என்ன நேச்சர் ஆஃப் த என்ன வகையான வேலை, ப்ரொசீஜர் ஆஃப் டூயிங் ஒர்க், எப்படி அந்த வேலையை செய்யணும். ஸோ மிஷின்னு அதை எப்படி மெட்டீரியல் பொருளை வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை பண்ணி கொடுக்குறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு அறிவுறுத்தல் அட்டை எழுத்தர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் காஸ்ட் கிளாக், ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் கம்ப்ளீஷன். ஒரு வேலையை இந்த டைம்குள்ளே தான் முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பான். முடிக்கணும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ செலவு செய்யுங்கிறது அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணுறது பேர் தான் டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க்கு. அடுத்தது வந்து டிசிப்ளினரியன். The clerk is responsible for maintaining the டிசிப்ளின் அண்ட் சிஸ்டமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆகுது. கரெக்டாக ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்க, சிஸ்டமிக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது பேருக்கு வந்தால் டிசிப்ளினரியன், ஒழுக்கம் கண்டுபிடிப்பாளர். ஓகேவா? வழித்தட ரூட் கிளர்க்கு, கரெக்டான ரூட்டில் இந்த பிளான் படி இந்த வேலை நடக்குதா அப்படின்னு பார்க்கறது ரூட் கிளர்க். இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷனா இந்த வேலையை செய்கிறதுக்கான முறைகள், எப்படி இந்த வேலையோட தன்மை, மெஷின்லாம் எப்படி இருக்குங்குது அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாக். டைம் அண்ட் காஸ்ட்னா இந்த டைமில் இந்த செலவுக்குள்ள முடிக்கணுங்கிறத ரெக்கார்ட் பண்றது வந்து டைம் அண்ட் காஸ்ட். டிசிப்ளினரியன் வந்து ஒழுக்க கண்டுபிடிப்பாளர். இந்த எழுத்தர், அதாவது கரெக்டான ஒழுக்கமா கரெக்டான சிஸ்டமேட்டிக்கா அது வந்து ஒழுங்குமுறைகளை செயல்படுத்துகிறாரா அப்படிங்கிறத வந்து பயன்படுது வந்து டிசிப்ளினரியன் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், தயாரிப்பு, அதாவது உற்பத்தி பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி தயாரிப்பு அப்படின்னா வச்சுக்கலாம்.
பட் உற்பத்திங்கிறது தான் இங்க கரெக்டான வேர்டா வச்சுக்கலாம். உற்பத்தி பொறுப்பு. The speed is the responsible of ensuring the works were done on time. கரெக்டான டைம்ல அந்த வேலை நடத்த முடியுதாங்கிறது தான் ஸ்பீட் ஆஃப் தி பாஸ். He examined the all workers are performing all workers performing their ஜாப் ரிக்வயர்டு, தேவையான வேலைக்கு ஏற்ப பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஸ்பீட் பேக்ஸ். கேங் பாஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் கீப்பிங் டூல்ஸ் மெஷின்ஸ். ஸோ ஓகேவா, அந்த வேலைக்கு கரெக்டான டூலு மெஷினு மெட்டீரியல் ரெடியாக இருக்கிறத பார்க்கறது. ரிப்பேர் பேஸ்னா அந்த மெஷினும் கரெக்டாக ஒர்க் கண்டிஷனில் இருக்கா, எல்லா டூல்ஸும் கரெக்டாக ஒர்க் கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் ரிப்பேர் பாஸ். இன்ஸ்பெக்டர் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆஃப் குவாலிட்டி. கரெக்ட், அதாவது செய்கிற ஒர்க் வந்து குவாலிட்டியாக இருக்கிறது வந்து பார்க்குற பேர் தான் இன்ஸ்பெக்டர். ஸோ ஓகேவா, வேக முதலாளி சரியான வேகத்தில் வந்து வேலையை முடிக்கிறத பார்க்கறது வந்து வேக முதலாளி. கும்பல் முதலாளி குழு முதலாளி கருவிகள் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை இயக்கத்திற்கு தயாராக இருப்பதற்கு அவர் தான் பொறுப்பு. பழுது பார்க்கும் தொழிலாளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரம் மற்றும் கருவிகளின் சரியான வேலையை உறுதி செய்ய சரியா வேலை செய்யுது அப்படின்னு உறுதி செய்யறது அவர் பொறுப்பு. மேற்பார்வையாளர் வேலையின் தரத்திற்கு ஏற்ப அவர் பொறுப்பு. அவர் தொழிலாளி மனதில் தரமான உணர்வை கொண்டு வருகிறார். ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். அதில் 8 டைப்பாக இருக்குது. 8 நான் 2ஆக பிரிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், பிளானிங் இன்சார்ஜ். பிளானிங்கில் 4, இன்ஸ்ட்ரக்ஷன் கிளர்க்கு, டைம் அண்ட் காஸ்ட், டிசிப்ளினரின்னு, இன்னொன்று என்ன இருக்கு, ஸ்பீடு ரூட் கிளர்க்கு. ஸோ தயாரிப்பில் வந்து ஸ்பீட் பாஸு, வேக முதலாளி, கேங் பாஸு, குழு முதலாளி, ரிப்பேர் பாஸு, பழுது பார்க்கும் முதலாளி, இன்ஸ்பெக்டர், மேற்பார்வையாளர். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி சிம்பிளிகேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ பணியினுடைய தரப்படுத்துதல், எளிமையாதல். ஒன்றும் இல்லைப்பா, ஸ்டாண்டர்டைஸ்னா ஒரு பணியை கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு பொருளை வடிவமைக்கிறேன். ஓகேவா, ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டு எவ்ரி திங். ஓகேவா, மீனிங் என்னன்னா த ஸ்டாண்டர்டைஸ் மீன் ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எவ்ரி திங். எல்லாவற்றிற்கும் தரநிலைகளை நிர்ணயிப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா தரப்படுத்துன்னு சொன்னாங்க. த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒர்க் மீன்ஸ் standard set for material, machine method and condition of works. Simplification refers to eliminating unnecessary varieties, sizes, grade, product. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒர்க்னா அந்த மெட்டீரியலுக்கு கரெக்டாக ஸ்டாண்டர்ட் இருக்கணும், மெஷினுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்போ ஐஎஸ்ஓ, ஐஎஸ்எஸ்ஐ, ஃபுட் செக்யூரிட்டி, அந்த எஃப்எஸ்எஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த அளவு தான் இருக்கணும், இந்த சைஸு தான் இருக்கணும், இந்த வெயிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரித்து கொடுக்குறது தான் பேர் தான் ஸ்டாண்டர்டைசிங். சிம்பிளிகேஷன்னா ஒரு தேவையில்லாத நடவடிக்கைகளை வந்து எலிமினேட் பண்ணி நீக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிளிகேஷன்ஸ். ஓகேவா, ஸ்டாண்டர்டைஸ்னா கரெக்டான அளவுபடி கரெக்டான மெஷின், இந்த மிஷினை தான் இந்த மிஷின் தான் இந்த பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இருக்கிறது பேர் தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். சிம்பிளிகேஷன் தேவையற்ற நடவடிக்கைகளை அவாய்ட் பண்ணுறது பேர் தான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த ஒர்க்ப்பா. ஓகேவா, எலிமினேட்டிங் அன்னெசரி வேஸ்டேஜ் அண்ட் டைமென்ஷன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இருக்கு, அது வந்து நிறைய கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்காக இப்போ அவங்க ஹிந்துஸ்தானில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுடைய கம்பெனிஸ்லாம் குறைச்சிட்டு அதில் ஒரு இவ்வளோ பொருள்லாம் நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணோம், அதையும் தெளிவாக நல்ல ரிசல்ட்டோட அந்த இதை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணவும் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளினிக் ப்ளஸ்ஸு, இந்த ஷாம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்துலிவர் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் பொருள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் எங்களுடைய தரத்தை வந்து நம்ம காமிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறது இதை தான் வந்து எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சிம்பிளிகேஷனுக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடி, சிஸ்டமேட்டிக் அண்ட் கிரிட்டிக்கல். The work study means systematic and critical assessment of all operation function in the organization. ஸோ செயல்பாடுகளின் முறையான விமர்சன மதிப்பீடுகாகும். சிஸ்டமேட்டிக்காக கிரிட்டிக்கலாக மொத்த ஒர்க்கையும் நம்ம அசஸ் பண்ணோம். ஓகே, அசஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுன்னா திறனை இது பண்ணி யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ், இருக்கிற வளங்களை வந்து சரியாக வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் ஆப்ஜெக்ட். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஒர்க் இஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி பை மேக்கிங் த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி
resources. So Taylor believed that efficiency can be increased endlessly. So முடிவில்லாம நம்ம வந்து திறனை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ டெய்லர் பிலீவ் பண்றாரு. ஸோ அதுல மெத்தட்ஸ்னா இட் கன்சர்ன் வித் ஃபைண்டிங் ஒன் பெஸ்ட் வே ஆஃப், அது ஒரு மிகச்சிறந்த வழிமுறை அந்த வேலையை செய்வதற்கான வழி அப்படிங்கிறது தான் வந்து மெத்தட் ஸ்டடி. ஓகேவா? த மெயின் எய்ம் ஆஃப் தி டெக்னிக் டு இம்ப்ரூவ் ஒர்க்ஸ் மெத்தட் டு மினிமைஸ் த காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது செலவை குறைச்சி கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து மெத்தட் ஸ்டடி பண்ணும். ஒன் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் ஜாப் அண்ட் சீப்பஸ்ட் வே ஆஃப் டூயிங் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ த பெஸ்ட் சர்ச் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் ஸ்டார்டட் ஃப்ரம் த, எங்கே இது ஸ்டார்ட் ஆகும்னா ரா மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுல டில் ஃபைனல் ரா மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது வந்து ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் பண்ணுறது வரணும் வந்து நம்ம கரெக்டாக வந்து மெத்தட் வந்து கரெக்டாக பெஸ்ட் மெத்தட் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரா மெட்டீரியல் ஷுட் பி ஸ்டோர் நியர் த பிளேஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டு அவாய்ட் த அன்னெசரி வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் மணி இன் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் த, அதாவது ரா மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பக்கத்துலேயே வச்சோம்னா அந்த கூட்ஸுக்கான செலவுகளை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒர்க் ஸ்டடி மெத்தட்ஸ், தமிழ்ல பணி ஆய்வு, முறை ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மோஷன் ஸ்டடி, தி ஸ்டடி ரெஃபர்ஸ் டு மேக்கிங் த்ரூ அனலைஸ் வேரியஸ் மோஷன் பீயிங் பெர்ஃபார்மட் பை த ஒர்க்கர். ஸோ ஒரு வேலை செய்யும் போது ஒர்க்கர் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதை வந்து பர்டிகுலராக நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஸோ அவர் எந்த மாதிரி இதுக்கு போறாரு அதை கண்டுபிடிச்சி அதை வந்து அது வந்து நெசசரியா அன்னெசரியான்னு கண்டுபிடிச்சி அதை நீக்கி கரெக்டான வேலையை வந்து செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டெய்லர் என்ன பண்ணியிருக்காருன்னா, த ப்ரொடக்டிவ் ஒர்க் கேன் பி யூஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபுட். ஸோ இந்த டெய்லர் வந்து இந்த இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு வேலை செஞ்ச கம்பெனியில் மோஷன் ஸ்டடி. இது என்ன பண்ணிருக்காரு, அப்படி செஞ்சதில் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, நார்மலாக பண்ணுறதை விட 4 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி வந்து அதிகமாக 4 மடங்கு உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது தேவையில்லையாத தொழிலாளர்களுடைய தேவையில்லை இயக்கத்தை வந்து பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை குறைச்சி அந்த குறைப்பது மூலமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 மடங்கு உற்பத்தியை வந்து அதிகரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த மோஷன் ஸ்டடியில சொல்றாங்க. இயக்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் போது அவர் நிகழ்த்தும் பல்வேறு இயக்கங்களின் முழுமையான தொகுப்பு. இப்போ ஒருத்தர் வந்து வேலை செய்யணும், அவர் இப்போ பிரேக் போவார், ஒருத்தர்கிட்ட பேசுவார், சும்மா உட்காந்துருப்பாரு, இது பண்ணுறாரு. ஸோ அவர் எதுக்கெல்லாம் என்னென்ன இயக்கம்லாம் பண்ணுறாரோ அதை ஸ்டடி பண்ணி இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி அது மூலயமா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்டடி. இட் இஸ் அ டெக்னிக் that used to understand the time taken by the worker. It helped in the determining how much worker should be able to give and pay. Under the time study, work is divided into series of elements. All the time taken on the perform each of element of work. The method of time study depends on the volume frequency of the work. அதாவது ஒரு தொழிலாளி எடுக்கும் நிலையான நேர்மணத்தை தீர்மானித்து, அதாவது ஒரு வேலை செய்ய அந்த தொழிலாளிக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறது தான் வந்து இந்த நேர ஆய்வு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பணியாளர் எவ்வளவு செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்க இது ஒரு இது. நேர ஆய்வின் கீழ் வேலை கூறுகளின் வரிசையாக, அதாவது டைம் ஆஃப் ஒர்க் வந்து சீக்வன்ஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையும் கூறுகளையும் வேலையுடைய அளவு மற்றும் அதனுடைய நிகழும் நிலையை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் த மெத்தட் ஆஃப் டைம் ஸ்டடி டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம் ஆஃப் தி ஒர்க் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஒர்க். அதாவது வேலையுடைய அளவு அது எப்படி நிகழ்வதை பொறுத்து தான் வந்து நேர ஆய்வு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்டடியில் டெய்லர்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ ஃபேட்டிக் ஸ்டடி இட்ஸ் ரெஃபர்ஸ் டு டிஃபைனிங் த frequency of rest of the interval required the complete work. அதாவது ஒரு வேலை செய்ய அவருக்கு எவ்வளவு நேரம் இடைவெளி தேவைப்படும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி, த ஃபேட்டிக் மீன்ஸ் டயர்ட்னஸ், அதாவது சோர்வு, பிசிக்கல் அண்ட் மென்டல், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ டயர்ட் ஆகிறாரு அதை கண்டுபிடிச்சி அவருக்கு இடைவெளி கொடுத்து அது மூலயமா அவர் இழந்த எனர்ஜியை வந்து திருப்பி பெற்று அதற்கப்புறம் வேலை செய்யறது வந்து பேர் தான் ஃபேட்டிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. பார்த்தியா? த பர்சன் get when he work continuously without a break, so he must provide the rest interval to, அதாவது அந்த இழந்த எனர்ஜி இது பண்ண இடைவெளி தேவை. So the fatigue study maintain the operational efficiency of the amount of frequency
of the rest interval should be decided there is a fatigue study, not the randomly. ஓகேவா, அவருக்கு எவ்வளோ தேவைப்படும் இன்டர்வல் இடைவெளி தேவைப்படுறது இந்த ஃபேட்டிக் ஸ்டடி பற்றி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரேண்டமாக நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த ஃபேட்டிக் ஸ்டடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் வந்து சஜஸ்ட் கொடுக்குறாரு. ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்டியல் ப்ரைஸ் வேஜஸ் சிஸ்டம். ஓகேவா. இப்போ வந்து இது வந்து மாறுபட்ட விலை ஊதிய அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா எஃபிஷியன்ட்டு அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க் பெய்ட் அட், அதாவது திறமையான வேலைக்காரருக்கும் திறமையற்ற வேலைக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால திறமையான வேலைக்காரருக்கு ஒரு சம்பளமும் திறமையற்ற வேலைக்காரருக்கு இன்னொரு சம்பளமும் கொடுக்கலாம். அதுதான் மாறுபட்ட விலை மதிப்பு. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா இதை வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனுடைய டைரக்டா வந்து ப்ரொடக்ஷனோட லிங்க் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 20 யூனிட் வந்து இருக்கு. ஓகே, இப்போ வந்து 2 ஒர்க்கர் இருக்காங்க. 20 யூனிட் ஸ்டாண்டர்டாயிட ஒரு மினிமம் நீ 20 யூனிட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 யூனிட்டுக்கு மேலே போனால் உனக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. அப்போ 20 யூனிட் கம்மியானா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா. அப்போ ஒருத்தர் 17 தான் பண்ணியிருக்காருன்னா அவரு ஒரு யூனிட் 3 ரூபா மேலே கணக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ என்னன்னா இந்த ஊக்கத்தொகை நேரடியாக உற்பத்தி திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நுட்பத்தின் கீழ் ஒரு நிலையான பணி நிறுவனம் 2 கட்டங்களாக இருக்கணும். அதாவது தரத்தை விட அதிகமாக உற்பத்தி செய்யும் தொழிலாளருக்கு அதிக விகிதங்கள், தரத்திற்கு மேல் அல்லது சமமாக உற்பத்தி செய்யாத தொழிலாளருக்கு குறைந்த விலை. ஓகேவா. those workers who produce more than standard and low rate for the worker do not produce higher equal to standard. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இது ஒர்க்கர் இங்க பாருங்க. if the worker produces 22 units in a day. ஓகே, அப்படி 22 நாளைக்கு ஒரு 22 யூனிட் வந்து ஒரு நாளைக்கு செய்யறாரு. அப்போ அவர் எவ்வளோ பெறுவார்னா 22 × 5, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு 110 ரூபா வாங்குறாரு. ஓகேவா. ஒர்க்கர் ரெண்டாவது ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 20 யூனிட் தான் பண்றாரு. அப்படி 20 கரெக்டாக அவர் ஸ்டாண்டர்டாக 20 தான் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு என்னன்னா 4 ரூபா, ஒரு யூனிட் மேலே 4 ரூபான்னு போட்டு 80 ரூபான்னு தராங்க. இந்த ஒர்க்கர் ப்ரொடியூசர் 19 யூனிட் தான் கொடுத்துருக்கானா அவருக்கு ஒரு யூனிட் 3 ரூபா மேலே போட்டு 57 ரூபா சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் வேஜஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் வேஜஸ் சிஸ்டத்தை வந்து இது பண்ண அவருடைய ப்ரொடக்ஷன் திறமைக்கு ஏற்ப இந்த வந்து உற்பத்தி திறனுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதிய முறையை வந்து டெய்லர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. இதுதான்பா வந்து உங்களுக்கு டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அறிவியல் மேலாண்மை நுட்பங்கள் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வேற என்ன இருக்குன்னா ரெண்டு பார்த்தோமா, ஹென்ரி ஃபைலோடைய பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். எஃபி டெய்லருடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இதுக்கு இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹென்ரி ஃபைல் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஒரு டிசிஷன் எடுப்பார். எஃபி டெய்லர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலமா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா. மேலாண்மை பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ். ஓகேவா. ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு வந்து ஹென்ரி ஃபைலோடைய பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க்காகவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வந்து ஃபாயிலோடைய மெத்தட் வந்து அது யூஸ் ஆகும். அப்ளிகபிலிட்டி உலகளவை அப்ளிகபிலிட்டி. ஸோ ஸ்பெஷலைஸ்டு சுச்சுவேஷன் கரெக்ட் பர்டிகுலராக ஒரு சில ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரியான டெய்லருடைய மேனேஜ்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபாயில்ஸ் டெக்னிக்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஜென்ரல் தியரி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறனுக்கு தான் இது பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யூனிட்டி ஆஃப் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் திஸ் பிரின்சிபல். ஹென்ரி ஃபைல் வந்து யூனிட்டி ஆஃப் கமெண்ட் பண்ணுறாங்க. எஃப்டபிள்யூ ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் வந்து யூனிட்டி ஆஃப் கமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாமில் சியூடி எக்ஸாமில் ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்க. விச் சயின்டிஃபிக் மெத்தட் டிட் நாட் violate the which method violate the scientific management யூனிட்டி ஆஃப் கமெண்டா யூனிட்டி ஆஃப் ஸ்கேலார் செயினா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது ஆன்சர்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமெண்ட் தான். ஓகேவா. எஃப்டபிள்யூ டெய்லரோட. ஸோ என்ன இது வலியுறுத்துது? எம்பசிஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிவன் டு ஃபங்க்ஷன் ஆஃப் த மேனேஜர். ஓகேவா. மேனேஜருடைய ஃபங்க்ஷனுக்கு வந்தது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க்கோட
ஸ்டாண்டர்டைஸ் பண்ண அது யூஸ்ஃபுல்லாகுது. லெவல் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓகே எந்த நிலையில் இருக்குன்னா இஸ் ஸ்டடீஸ் அப்ரோச் ஃப்ரம் ஹையஸ்ட் லெவல் ஆகுது மேல்நோக்கு நிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவல். ஹென்ரி டெய்லரோடது வந்து லோயஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது தமிழில் கொடுத்துருக்கேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா? இதுதான்ப்பா செகண்ட் யூனிட்டு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. என்னென்ன பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம், யார் யார் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தோம், நேச்சர் அண்ட் பார்த்தோம், சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம், அடுத்தது வந்து ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயலோடைய 14 பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இன்னைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லர்ஸோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், அவரோட டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிவிட்டு 50 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்து இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? 5 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், நீங்கள் ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கொஸ்டின் இருக்கும். 14 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ கொஸ்டின் நம்பர் அரேஞ்ச் த ஃபாலோயிங் த மேனேஜ்மெண்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நாங்கள் நடத்திருப்போம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு டீச்சர்ஸ்கிட்ட. ஸோ 14 என்னது அரேஞ்ச் த ஃபாலோயிங் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், ஸோ ஆப்ஷன் என்ன ஆன்சர் வரும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானிங் தான் வருமா? ஓகே, ரெண்டாவது என்ன வரும், ஆர்கனைசிங். மூணாவது என்னப்பா வரும், ஸ்டாஃபிங். நாலாவது என்னப்பா வரும், டைரக்டிங். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஐ திங்க் ஆன்சர் பி. 14க்கு ஆன்சர் பி. கரெக்டாக நீங்களே செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ போன கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ண பாருங்க, 36 இதில் இருக்கு பாருங்க. விச் டெக்னிக் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வயலேட் த ஃபாயில்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ எதுப்பா ஆன்சர் இதுக்கு? ஸோ ஃபாயில்ஸ் உடைய எந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஈக்விட்டி வந்து எதுக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்டடி. ஸோ ஆப்ஷன் பி மோஷன் ஸ்டடி. ஸோ 18வது பாருங்க, விச் சயின்டிஃபிக் டெக்னிக் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வேல்யூஸ் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். போன இந்த டேபிள் பார்த்தோம்னா ஆன்சர் என்ன சொன்னோன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட் வந்து எது வந்து ஓவர் கம் பண்ணுது, ஓகே, ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். அதாவது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி யூனிட் ஆஃப் கமாண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இது ஆனால் இப்போ டெய்லரோட யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா ஒருத்தர் தான் கமாண்ட் கொடுப்பாரு, அவர் எல்லாமே மற்றவங்கெல்லாம் அதுக்குப்படி ஒர்க் பண்ணணும். ஆனால் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒருத்தர் வந்து கமாண்ட் கொடுப்பார், அதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் planning, organizing, setting, directing, and the controlling enterprise. Efficiently, effectively achieve the goals. Efficiency mean doing tasks correctly, minimum cost. So answer the following questions. ஸோ கம்பெனி இப்படி தான் உங்களுக்கு 5 கொஸ்டின் ஒரே சப்ஜெக்டில் கேட்டாங்கன்னா, ஒரே யூனிட்லேருந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளானிங் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா அதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 5 கொஸ்டினுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் என்னன்னு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லணுங்க. ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கு இந்த 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 ஸ்லைடுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது இல்லாமல் ஒர்க் ஷீட் ஒன்று தரேன், அந்த ஒர்க் ஷீட்டை ஒர்க் அவுட் பண்ண, அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுபடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.
வேற எதுவும் இல்லைப்பா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இதில் என்ன படிக்கிறீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. மீதி எல்லாம் உங்கள் ஸ்கூல் சிலபஸ்லேயே இருக்கு. ஸோ அது இல்லாமல் வேற என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா படிப்பீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டு, சிக்னிஃப் ஆஃப் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. அடுத்தது மீதியெல்லாம் ஃபைல்ஸோட பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்குது. எஸ்சிஆர்டியில் வந்து மாடர்ன் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்லி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி படிக்கிறது வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தான்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு, செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸு. ஸோ இது 2 யூனிட் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி போன வீக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வச்சு வைப்பாங்க. அப்கமிங் வீக்கில் உங்களுக்கு செகண்ட் யூனிட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்த போகிற யூனிட்டும் சேர்த்து உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் வைப்போம். உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுத்தாலும் சரி, ஃபீட்பேக் உங்கள் டீச்சர்ஸுக்கு கொடுத்தாலும் சரி, அதைப்படி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேப்பா? ரொம்ப தேங்க்யூ. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு கொஷின் ரொம்ப சிம்பிளாக தான் சியூடி கேட்பாங்க. ஆனால் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். தேங்க்யூ.